அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறோம்? காய்கறி பிரியாணி பண்ண போகிறோமா? அதுக்கு எல்லாம் தேவையான பொருட்களை எடுத்து வச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? இருங்க பார்க்கலாமா? ம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ அரிசி. சரி. பட்டாணி, பச்சை சுண்டல். பச்சை பட்டாணி. ஓகே. பச்சை பட்டாணி, சுண்டல் கிடையாது. பச்சை பட்டாணி. சரி. பீன்ஸு. ம். தக்காளி 3. உருளைக்கிழங்கு 2. கேரட் 4. பச்சை மிளகாய் 6. ஆ அப்புறம் கருவேப்பிலை. கருவேப்பிலை. ஆ அப்புறம் இங்கே வந்து தேவையான அளவு உப்பு. அப்புறம் அதுக்கு 3 வெங்காயம். அப்புறம் இது என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் தயிர் 1 பாக்கெட்டு. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான இலை, அந்த மராட்டி மொக்கு, ரோஸு, பூ, அதெல்லாம். சரி வச்சிருங்க. அடுத்து இது வந்து கொத்தமல்லி தலை. இது கொத்தமல்லி தலை. இது வந்து புதினா. அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள். வைங்க, அப்படியே வைங்க. மிளகாய் தூள். இது வந்து மல்லித்தூள் இந்த பக்கம் இருக்கிறது. அது வந்து பிரியாணி மசாலா. அது வந்து மஞ்சள் தூள். அடுத்தது இது வந்து என்னது? கடுகு, சீரகம். ஓகேவா? இது வந்து தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கிறோம். ஊற வைங்க. போடுங்க, போட்டுங்க. தண்ணி ஊற்றுங்க. ஊற வைங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுங்க. கழுவி வேண்டாம். தண்ணி ஊற்றி ஊறட்டும். அப்புறம் கழிஞ்சிக்கலாம். டைம் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்தது பட்டாணியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. பட்டாணி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஓகேவா? தண்ணி ஊற்றுங்க அதுக்கு. இது தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கடையை எடுத்து வச்சுட்டீங்களா? அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே கவனிங்க. என்ன பண்ணலான்னா உருளைக்கிழங்க சுரண்டிட்டு கட் பண்ணிக்கிறோம். தக்காளி பழத்தை கழுவிட்டு கட் பண்ணிக்கிறோம். பீன்ஸ் கட் பண்ணிக்கிறோம். கேரட்டு, மிளகாய், அப்புறம் என்னது? புதினா, கொத்தமல்லி, அதையும் கிள்ளிக்கலாம். அப்புறம் அங்கே வெங்காயம் இருக்குது பாருங்க. மெயினாக வெங்காயம் உளிச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொருள்லாம் பார்த்துக்கலாமா? சரி. இப்போ செய்முறை பார்க்கலாமா? அம்மா அப்போ தக்காளி பழம் ஈராட்டுக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொத்தமல்லி தழை கிள்றீங்களா? சரி. இதெல்லாம் அரைஞ்சாச்சா? வெங்காயம் அரைஞ்சாச்சு. அதே மாதிரி என்னது? கேரட்டு, பீன்ஸ் அரைஞ்சாச்சு. பச்சை மிளகா அரைஞ்சாச்சு. அப்புறம் வெங்காயமும் வெங்காயம் அரைஞ்சாச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு அரைஞ்சாச்சா? இனி வந்து அரிசி ஊறப்பட்டாச்சு. ஏற்கனவே பட்டாணியும் ஊறப்பட்டாச்சு. இனி வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்களா? வாங்க, செய்முறை விளக்கம் பார்க்கலாம். வாங்க. அம்மா காய்கறி பிரியாணிக்கு இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறீங்களா? பற்ற வைங்க. அம்மா எடுத்து பாத்திரத்தை வைங்க. பாத்திரத்தை வச்சு விறகு வைங்க. அம்மா பாத்திரம் வச்சுட்டீங்க. எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் சேர்த்து ஊற்றுங்க. நம்ம ஊற்றுங்க. போதுமா? சரி. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போடுங்க. எப்போ 1 மணி நேரம் கழிச்சு போடுவீங்களா? அடுத்தது கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. இப்போ வெங்காயத்தை போட்டுருங்க. வணக்கங்க. பச்சை மிளகாய். அடுத்தது கருவேப்பிலை போடுங்க. பயங்கரமாக அடுப்பு எரியுது. போடுங்க. ஒரு கலரி விட்ருங்க. அதுவே கொதிச்சு இது பண்ணிக்கும். தக்காளி பழம் எடுத்து போடுங்க. ஓகே. வணக்கங்க. தக்காளி பழம் வேகட்டும்.
அம்மா தக்காளி வணங்கிருச்சா? அடுத்து அந்த பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் போட்டுருங்க. பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, ரோஸ் பூவு இதெல்லாம் போட்டிங்களா? ம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது உடச்சி வச்சுருக்கீங்களா? எடுத்து போடுங்க. போடுங்க, கொண்டாங்க, போடுங்க. ஒரு வதக்க வதக்கலாமா? மிக்ஸ் பண்ணியாச்சு. ம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எடுங்க எல்லாம். கேரட் போடுங்க. இது போடுங்க. கேரட்டு, அடுத்தது பீன்ஸு போடுங்க. உருளைக்கிழங்கு போடுங்க. அடுத்தது பச்சை பட்டாணி போடுங்க. கொட்டுங்க, அப்படி போடுங்க. அடுத்து நம்ம என்ன படிக்கலாமா? என்னென்ன வச்சிருக்கீங்க? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் இது மல்லித்தூள், பிரியாணி மசாலா எல்லாம் கொட்டுங்க. அப்படியே கொட்டிடுங்க. ஓகேவா? ஒரு கலருங்க. கலரிட்டீங்களா? தயிர் பாக்கெட் உடச்சி ஊற்றுங்க. அம்மா தயிர் ஊற்றிக்கலாமா? ஊற்றுங்க. ஓகே, உப்பு போடுங்க. உப்பு கொட்டிடுங்க. ஓகேவா? இப்போ ஒரு கலருங்க. நல்லா கலருங்க. அம்மா தண்ணி ஊற்றிக்கிறீங்களா? அடுத்தது 2.5 கிளாஸ் அரிசிக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுங்க. 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றுங்க. அதே எடுத்து ஊற்றுங்க. ஓகே, ஒரு கலரி விடுங்க. கலரி விட்டு தடத்தை எடுத்து மூடி வைங்க. அதை எடுத்துருங்க. தடத்தை எடுத்து மூடி வைங்க. கொதி வரட்டும். தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம். வைங்க. ஓகே, கொதிக்கிட்டுன்னு அப்புறம் பார்த்துட்டு வெந்துருச்சான்னு காய்கறியெல்லாம் வேவிட்டுன்னு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அம்மா நல்லா வேகட்டும். கொண்டாரம் கழிச்சு அப்புறம் இந்த இது உருளைக்கிழங்கு என்னென்ன போட்டுக்கிறீங்க? கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் வேகட்டுன்னு அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் உப்பு பார்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருந்தால் தான் அரிசி போடும்போது அதுக்கு சரியாகும். இப்போ கொதிக்கிட்டோம். அம்மா மல்லித்தலையும் இந்த புதினா தலையும் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். போடுங்க. புதினா தலையும் மல்லித்தலையும் போடுங்க. சரி. அடுத்து புதினா தலை போட்டுருங்க. ஒரு கலக்கி கொடுங்க. ஓரளவு கொதி வருது. நம்ம அடுப்பில் ஆக்கங்காட்டி சூப்பராக சீக்கிரம் வந்துடுது. சரி, மூடி வச்சிருங்க. தட்டத்தை வச்சு மூடி வச்சிருங்க. நல்லா கொதிக்கணும். ரைட். அம்மா அரிசி கழிஞ்சிட்டு வந்துட்டியா? எங்கே எடுங்க பார்க்கலாம். இது கொதிக்குதான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக கொதிக்குது. அரிசி போடுங்க பார்க்கலாம். கொட்டுங்க அப்படி. ஓகே, அதை உள்ளக்கிற அரிசி அப்படியே இது பண்ணுங்க. அதுக்குள்ளே அது போடுங்க. போட்டுங்க. அதையும் போடுங்க. அந்த அரிசியும் போடுங்க. நல்லா வேகட்டும். அதாவது முக்காப்பதம் கிட்டத்தட்ட வேகிற சமயம் வந்துச்சுன்னா தண்ணி இல்லைன்னா அப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். வேகட்டும். மூடி வச்சிருங்க. கலரி விடுங்க. ஓகே, மூடி எடுத்து வச்சிருங்க. சரி, கொதிக்கிட்டோம். அம்மா இப்போ பார்க்கலாமா? பாருங்க, எடுங்க. எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
ஓரளவுக்கு தண்ணி சுண்டி இருக்குமா? ஆ எடுத்துக்கா. ஒரு கலர் சைடில் கலருங்க. தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன அது பண்ணுமா? அப்படி போட்டு கலர கூடாதுமா, சைடில் மட்டும் கலருங்க. அப்படியா? அப்படி அந்த மாதிரி வச்சிருங்க. ஓகேவா? என்னமா பண்றீங்க? தண்ணி சுண்டிக்கிடுச்சு. தண்ணி சுண்டிக்கிச்சா? இப்போ தம் போட்டுக்கலாமா? தம் போடுறேன். வைங்க, தடுத்து வைங்க. நல்லா புகையுது. வைங்க, எடுத்து அள்ளி போடுங்க. அள்ளி மேலே போடுங்க. ஏன் தடுமாறுறீங்க? பொறுமையாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில் தள்ளி பொறுமையாக அழலாம். பொறுமையாக அள்ளி தடத்தில் ஒட்டாமல் போடுங்க. எடுங்க, இன்னும் எடுங்க. போடுங்க, கொஞ்சம் போடுங்க. அல்லுங்க, அதை விட்டானு. ஓகே, போடுங்க. சரி, விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். அம்மா, தம் உடைக்கலாமா? எடுங்க பார்க்கலாம். எப்படி இது கரண்டி எடுங்க. கரண்டி எடுத்து சைடில் இது பண்ணுங்க. கரண்டி எடுத்து சைடில் அப்படி தள்ளி காட்டுங்க லைட்டாக. ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைட், அது போடுங்க. தலை போடுங்க. கொத்தமல்லி தலை போட்டுருங்க. அப்படி போட்டு லைட்டாக ஒரு கலருங்க. ஒரு கலருங்க. லைட்டாக கலருங்க. ரொம்ப போட்டு கலருங்க. அப்படி ரைட். எடுத்து இது பண்ணுங்க. ஒரு பேட்டுங்க. தண்ணி இல்லை தானே? தண்ணி இல்லை. சரி, ஒரு தட்டத்தை எடுங்க. எடுத்து இறக்கிடுங்க. தட்டத்தை வைங்க. தட்டத்தை வச்சு இறக்குங்க. இறக்குங்க. இங்கே வச்சுருங்க. இந்த பக்கம் வைங்க. இங்கே வச்சுருங்க. வைங்க. வச்சு போடுங்க. வட்டலுக்கு போடுங்க. எத்தனை? 3 வட்டலா? எல்லாத்துக்கும் போடுங்க. போடுங்க பார்க்கலாம். போடுங்க. ரைட், போடுங்க. ஓகே, போடுங்க. ரைட்டு, போடுங்க. போடுங்க. அதுலேயும் போடுங்க. சரி, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குதுன்னு? அம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மணியம்மா வந்துருப்பா. அப்படியே இருக்குது. வெஜ் பிரியாணி பண்ணிட்டீங்களா? காய்கறி பிரியாணி சாப்பிடுங்க பார்க்கலாம். எப்படி இருக்குதுன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்குதா? காயெல்லாம் எல்லாம் என்ன இருக்குது? எல்லா காயும் நல்லா வெந்து போச்சா? பட்டாணி நீங்களும் சுண்டலுங்கிறீங்க. அம்மா அடிச்சு வந்துட்டு பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தோம். சாப்பிடுங்க. நண்பர்களே, இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இதே மாதிரி அதாவது என்னென்ன பொருட்கள் சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம செங்கோ விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். டாடா சொல்லுங்க. 2 பேரும்.